ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரஹாலத் அகாடமி. நான் உங்கள் பிரவீன்குமார். டுடே வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதம் 1ஆம் தேதி 2ஆம் தேதி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் வந்து நம்ம மோடி சாரும் ஒரு வேக்சின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹெச்பிவி வேக்சின் அப்படின்னு சொல்லிட்டு நாடு தழுவிய ஹெச்பிவி தடுப்பூசி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஹெச்பிவி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதோடைய அப்ரிவேஷன் சொல்லிட்டு பார்க்கும்போது என்ன வரும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உமன் பேப்பிலோமா வைரஸ்ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ இது எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 28, 2026ஆம் தேதி வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து ராஜஸ்தான்ல வந்து அஜ்மீர் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ பெண்களுக்கு பொதுவாக வந்து இந்த ப்ராப்ளம் வரும். அதாவது பெண்களுக்கு பொதுவாக என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மார்பக புற்றுநோயும் கருப்பை வாய் புற்றுநோயும் வரும். ஸோ அதில் கருப்பை வாய் புற்றுநோயை வந்து குணப்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு முன்கூட்டிய ஒரு தடுப்பு திட்டமாக வந்து இந்த ஹெச்பிவி தடுப்பூசி திட்டத்தை வந்து சொல்லலாம். ஸோ ஹெச்பிவி 6, 11, 16, 18 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரிவுகள் இருக்கு. ஸோ அதில் 14 வயதான பெண்களுக்கு வந்து இந்த தடுப்பூசி திட்டத்தை வந்து போடுறாங்க. ஸோ அதில் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கார்டசில் 4 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடுப்பூசி ஒரு டோஸ் வந்து போடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேரை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அடுத்தது வந்து என்னன்னு சொல்லணும்னா, எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஜிஎஸ்டி ரிலேட்டடாக என்ன கரண்ட் அஃபேர்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பிப்ரவரி மாதம் முடிந்தது. ஸோ பிப்ரவரி மாதத்தில் வந்து மொத்தமாக வந்து எவ்வளோ ஜிஎஸ்டி வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 1.83 லேக் க்ரோஸ் வந்து நம்மளுக்கு தான் இருக்குது, மொத்தமாக வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அதில் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டி வந்து எப்போ தோற்றுவிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாதம் 1ஆம் தேதி 2017 வந்து தோற்றுவிக்கப்பட்டது. 101வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் படி கொண்டு வந்தாங்க. இதில் மொத்தமாக 17 இன்டைரக்ட் டேக்ஸும் 13 அடிஷ்னல் டேக்ஸ்ன்னு சொல்கிற இந்த எல்லா டேக்ஸும் ஒருங்கிணைத்து ஒன்றா வந்து மாற்றப்பட்டது. ஸோ இதனுடைய முக்கியமான நோக்கமே வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒன் நேஷன், ஒன் டேக்ஸ், ஒன் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து மொத்தம் 4 வகையான வரிகள் வந்து போட்டிருந்தாங்க. ஒன்று 5%, 12%, 18%, 28% போட்டிருந்தாங்க. ஸோ அடுத்தது வந்து ஜிஎஸ்டி 2.0ன்னு சொல்லிட்டு செப்டம்பர் மாதம் 2025 வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இருக்கிறது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 2 வரிகள் தான். ஒன்று வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 5%, ஒன்று வந்து எவ்வளோ 5%, இன்னொன்று வந்து 18%. ஸோ லக்ஸரி கூட்ஸுக்கு வந்து இப்போ எவ்வளோ டேக்ஸ் கொடுக்குறாங்கன்னா 40% வந்து டேக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதை மட்டும் பார்த்தா போதும். ஸோ அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிரம்மாண்டமாக இருக்கு அந்த கம்பெனி. ஸோ மைக்ரான் அப்படின்ற ஒரு கம்பெனி. ஸோ இந்த மைக்ரான் அப்படின்ற கம்பெனி வந்து எந்த நாட்டுடையது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஎஸ்ஏ தான். அமெரிக்கா நாடு இருக்கு பார்த்தீங்களா, அந்த நாட்டுடையது தான். ஸோ இது வந்து யார் தொடங்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் இருக்கார் பார்த்தீங்களா, அவருடைய ஸ்டேட்டான குஜராத்தில் வந்து சுனன் அப்படின்ற ஒரு பகுதியில் வந்து இந்த மைக்ரான் அப்படின்ற ஒரு செமிகண்டக்டர் ஆலையை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, தொடங்கி இருக்காங்க. ஸோ அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராஜா மாதிரி கை காமிச்சிட்டு இருக்காரா. ஸோ என்ன திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அம்ரித் பாரத் ஸ்டேஷன் ஸ்கீம் அப்படின்ற ஒரு ஸ்கீம். அப்போ அம்ரித் பாரத் ஸ்டேஷன் ஸ்கீம் வந்து எதுக்காக கொண்டு வந்தாங்க, எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த அம்ரித் பாரத் ஸ்டேஷன் ஸ்கீம் வந்து 2022 வந்து கொண்டு வந்தாங்க. ரயில்வே வந்து மேம்பாடுவதற்காக ரயில்வே திட்டங்கள் இருக்கா, அப்போ ரயில்வே ஸ்டேஷன் வந்து மேம்படுத்தணுன்றதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். ஸோ இது எப்போ வந்ததுன்னா பிப்ரவரி 2023 வந்தது. ஸோ இந்த கரண்ட் அஃபேர் ரிலேட்டடாக இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 77 ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து என்ன பண்ணியிருக்காங்க, மாடர்னைஸ் வந்து நவீனமயமாக வந்து மாற்றிருக்காங்க. ஸோ அதனால ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பட்ஜெட்ல 2026-27 பட்ஜெட்ல வந்து 7600 கோடி ரூபாய் வந்து இந்த ரயில்வே மேம்பாடுவதற்காக வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அடுத்து வந்து ஒரு முக்கியமான தலைவர். ஸோ இவரை பற்றி நம்ம பார்க்கணும். ஸோ இவர் வந்து இப்போ தற்சமயம் வந்து கொல்லப்பட்டார். ஸோ யாருன்னா, ஈரான் நாடு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அந்த ஈரான் நாட்டுடைய தலைமை மதகுரு தான் யாரு, இவருடைய பெயர் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அலி கமேனி. என்னது, அலி கமேனி. ஸோ இவர் வந்து யுஎஸ்ஏ இஸ்ரேல் கூட்டு தாக்குதல் மூலமா வந்து கொல்லப்பட்டார். ஸோ இப்போ அங்கே வார் போயிட்டு இருக்கு. ஸோ அங்கே வந்து இவர் வந்து கொல்லப்பட்டிருக்கார். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வார். என்ன வார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா இருக்கா. ஸோ அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானை வந்து தாக்குது. இப்போ பதிலுக்கு ஈரானை வந்து இவங்க என்ன பண்றாங்க, தாக்குறாங்க. ஸோ இப்போ வந்து இந்த போர் வந்து போயிட்டு இருக்கு.
ஸோ இவங்க 3 பேரும் வந்து என்னென்ன ஆப்ரேஷன் வந்து இந்த போர் ரீதியாக பேர் வச்சிருக்காங்க, என்ன மாதிரியான ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்கன்றது நம்ம பார்க்கணும். ஸோ ரொம்ப முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இஸ்ரேல். ஸோ இஸ்ரேல் பார்க்கும்போது ஆப்ரேஷன் ரோரிங் லயன் அப்படின்ற ஒரு ஆப்ரேஷனையும், யூஎஸ்ஏ வந்து ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரி அப்படின்ற ஒரு ஆப்ரேஷன் பண்ணுது. ஸோ ஈரான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆப்ரேஷன் ட்ரூத் ப்ராமிஸ் அப்படின்ற ஒரு ஆப்ரேஷன் வந்து பண்ணிட்டு இருக்கு. ஸோ இது ரிலேட்டடாக வந்து கேட்பாங்க, இன்டர்நேஷனல் ரிலேட்டடாக. ஸோ அதனால படிச்சு வச்சுங்க. ஸோ அடுத்த கரண்ட் அஃபயர் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராஞ்சி கோஃபை அப்படின்னு சொல்ற கிரிக்கெட் சம்பந்தமான ஒரு கோஃபை. ஸோ முதல் முறையாக ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து இந்த ராஞ்சி கோப்பையை வந்து என்ன பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் வந்து வாங்குறாங்க. யாருக்கு எதிராக வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கர்நாடகா இருக்காங்களே, ஸோ அவங்களை வந்து வீழ்த்தி ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து என்ன பண்ணுது, வெற்றி வந்து பெற்றிருக்கு. ஸோ அதோட ப்ரைஸாக வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2 கோடி ரூபாய் வந்து ப்ரைஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து ஐஎன்எஸ் அஞ்சதீப் அப்படின்ற ஒரு கப்பல். ஸோ பிரம்மாண்டமாக இருக்கு இந்த கப்பல். ஸோ இந்த கப்பல் வந்து எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்றது நம்ம பார்க்கணும். ஸோ அஞ்சதீப் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது ஒரு நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல். அதாவது சப்மரைன்ஸ் வந்து இருக்குன்னா அதை வந்து எதிர்த்து தாக்கக்கூடிய வகையில வந்து இந்த கப்பல் வந்து கட்டியிருக்காங்க. இது வந்து உள்நாட்டிலேயே வந்து தயாரிக்கப்பட்ட கப்பல். ஸோ இந்தியாவிலேயே வந்து தயாரிச்சிருக்காங்க. ஸோ இதை யார் வந்து தயார்படுத்தினாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, காட்டன் ரீச் கப்பல் கட்டும் தளத்தில் இருக்கிற அந்த மெம்பர்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்க எல்லாரும் சேர்ந்து தான் வந்து இதை வந்து இந்த கப்பலை வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஸோ இதனுடைய ஸ்பீடு வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 25 நாட்ஸ். இதோடைய ஸ்பீடு வந்து 25 நாட்ஸ். நாட்ஸ்ன்றது வந்து கடல்ல வந்து நம்ம பயணிக்கும் போது பயன்படுத்துகின்ற ஒரு அளவு தான். ஸோ இது வந்து இந்தியாவில் இந்த மாதிரி நீர்மூழ்கி எதிர்ப்பு போர் கப்பல் ஒரு 7 கப்பல் வந்து உருவாக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து இது எத்தனாவது கப்பல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சதீப் வந்து 3வது கப்பல். அப்போ ஃபர்ஸ்ட் கப்பல் வந்து எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அர்னாலா. ஃபர்ஸ்ட் கப்பல் வந்து எது, அர்னாலா. செகண்ட் கப்பல் வந்து எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரோத். ஆண்ட்ரோத்ன்றது வந்து செகண்ட் கப்பல். ஸோ எல்லாமே ஏ ஏ ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி ஷார்ட்கட்டில் கூட ஞாபகம் வச்சுங்க. ஸோ அடுத்தது வந்து ஷார்ட் வந்து டிஜி லாக்கர். டிஜி லாக்கர் அப்படின்றது வந்து ஒன்றும் இல்லை, நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ், நம்மளுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சேஃபாக வச்சுக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஆப் தான் வந்து என்னது டிஜி லாக்கர். இது வந்து மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட ஆப். ஸோ இது 2015 வந்து கொண்டு வந்துட்டாங்க. அப்போ என்ன சார் இது கரண்ட் அஃபேர்னு கேட்குறீங்களா? ஸோ இப்போ இதற்காக ஒரு குழு போட்டிருக்காங்க. அந்த குழுவோட பெயர் வந்து என்னன்னா அஜய் சாவ்னி குழு. ஸோ இது வந்து டிஜி லாக்கர் வந்து இன்னும் வந்து மேம்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு குழு. ஸோ இன்னும் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து டேஸ். ஸோ இம்பார்ட்டண்ட்டான டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மார்ச் 1 வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜீரோ டிஸ்கிரிமினேஷன் டே, பூஜ்ஜிய டிஸ்கிரிமினேஷன் டேன்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது சிவில் அக்கௌண்ட்ஸ் டே அப்படின்றது வந்து எப்போதான் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம், மார்ச் 1ஆம் தேதி தான் வந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து மார்ச் 1-2க்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது